Hello all, welcome to my channel. 38 sides near cutting blouse cut பண்றத பாப்போம். ஆம் கோல் கடியில இருந்து கழுத்து ஃபோல்டிங் வரையும் பார்த்தோம்னா 9.5 இருக்கு. நம்ம தையலுக்கு 2 இன்ச் சேர்த்துக்கிறேன். ஏனா அவங்க துணி 1 மீட்டர் கொடுத்தாங்க. உள்ள நிறைய துணி வேணும் அப்படினு. அப்போ 11.5 9.5 + 2 11.5 எடுத்து அகலத்தை ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டிங் நம்ம பக்கம் வர்ற மாதிரி மடிச்சு போட்டு ஆப்போசிட்ல கரை போட்டு அந்த பக்கம் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்பக்கம் முதுகு உயரத்தை பார்க்கணும். அதாவது இடுப்பு உயரம் பின்னாடி ஷோல்டரில் அளவு பார்க்கணும். அங்கே ஷோல்டர் கை கிட்ட முடியும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. 16 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. மேலே அரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணால் 1.5 இன்ச்சு கீழே மடிப்புக்கு எடுத்து 16 எடுத்து பின்பக்கம் உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு அந்த பேக்கில் அப்படியே மடித்து விட்ருங்க. பின்பக்கம் பின்னாடி போயிடணும். நம்ம வரைகிறது எல்லாம் முன்பக்கம்தான் வரையணும். இப்போ குண்டூசியால் துணி நழுவாமல் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளவு சட்டியை முன்பக்கம் மேலே வர்ற மாதிரி 4ஆக மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வைக்கும்போது சுருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. சட்டை நல்லா அட்டென்ஷனில் நேராக இருக்கணும். மேலே எவ்வளோ ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த அளவு இறக்கி வைக்கிறீங்க. ஷோல்டர் தைக்கிறதுக்கு அந்த பின்கழுத்தோட ஃபோல்டிங், அளவு சட்டையில் உள்ள ஃபோல்டிங் நம்ம வரைகிற துணியில் கட் பண்ண போகிற துணியோட ஃபோல்டோட ஒட்டி இருக்கணும். கரெக்டாக வெளியே வரக்கூடாது, உள்ளேயும் போகக்கூடாது. கீழே அங்கே லைட்டாக அந்த கிராஸாக விழுகும். இங்கே அங்கே டாட் பிடிச்சிருக்கோம்ல, அதனால் அங்கே கிராஸாக வரும். அது நேரம் இழுத்து பிடிச்சி வைக்கக்கூடாது. இப்போ இந்த பின்கழுத்தை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், பின்னாடி மார்க் பண்ணுறோம். பேக்கில் மடித்து போட்டோம்ல, 1/4 இன்ச்சு மேலே தையலுக்கும் குறிப்போம். இப்போ தையலுக்கு குறிக்காமல் குறிக்கிறேன். இப்போ ஷோல்டர் அது ரைட் சைடில் குறிச்சிக்கணும் தையலுக்கு. கழுத்து அகலத்துக்கு லெஃப்ட் சைடில் தையலுக்கு குறிச்சிக்கோங்க. ஷோல்டருக்கு ரைட்டில் குறிக்கணும் தையலுக்கு, இதுக்கு கழுத்து அகலத்துக்கு லெஃப்ட்டில் குறிக்கணும். ஆம்கோல் வரையும் போது ஒரு துணியை மேலே எடுத்து விட்டு வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நேராக வச்சுக்கோங்க, சுருக்கு இருக்கக்கூடாது. கரெக்டாக முடிகிற இடத்துல ஒரு கோடு, மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கு கீழே குறிச்சிடாதீங்க. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுவாங்க. இருக்கிற அளவை விட மேலே தான் குறிக்கணும் ஆம்கோலுக்கு. அடுத்து முன்கழுத்து அப்படியே அந்த சட்டையை அப்படியே வச்சு வரைஞ்சிடலாம். சுருக்கு இல்லாமல் எடுத்து விட்டு 1/4 இன்ச்சு ரெடி அளவு, அப்புறம் ஸ்டிச்சிங் அளவு போட்டு முன்கழுத்து வரைஞ்சாச்சு. ஆம்கோலுக்கு ஸ்கொயர் போட்டுருங்க, டானா போடுங்க. டானா போட்டு ஆம்கோல் அந்த இடம் மட்டும் 1.5 இன்ச்சு அங்கே கேப் இருக்கணும் அந்த கார்னரில். அதுக்கப்புறம் இனிமே இது ஆம்கோலுக்கு அடியில், அதாவது கைக்கு அடியில் ஒரு ஸ்டிச் இருக்கும், சைடு தையல். அந்த தையலையும் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சிங் லைனையும் ஒன்று போல் வச்சு துணி சுருக்கு இல்லாமல் எடுத்து விட்டு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும், 3/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல கழுத்து டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நிறையா பேர் சட்டையில் இது மாதிரி வெட்டியிருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க சட்டையில் வெட்ட மாட்டாங்க. நீங்கள் ப்ளவுஸ் எப்படி போட்டு வரையும் போது தான் வெட்டியிருக்காங்க இல்லையான்னு தெரியும். அதை அந்த எவ்வளோ வெட்டியிருக்காங்களோ அதை கிராஸாக கோடு போடணும். அதுக்கப்புறம் முன்பக்க கிராஸ் உயரத்தை குறிக்கணும். கிராஸ் உயரம் குறிக்கும் போது அதான் ஃபஸ்ட்டு அந்த இங்கே கழுத்து எவ்வளோ தைக்கிறோன்னு, ஷோல்டர் எவ்வளோ தைக்கிறோன்னு ஒரு கோடு போட்டுக்கோங்க. மேலே ஷோல்டர்லேருந்து அந்த பிடிப்போம்ல டாட், பஸ்ட்டு டாட்டுன்னா அந்த டாட் முடிகிற அந்த புள்ளியை மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோட உயரத்தை குறிச்சிட்டு இவங்க கொஞ்சம் சட்டை ஏறுதுனாங்க, நான் அதனால் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு குறித்தது சட்டையில் உள்ள அளவு அவங்க சொன்னனால ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே அழுத்துது அப்படின்னாங்க, அதனால் 1/2 இன்ச்சு இறக்கி வைக்கிறேன். அடுத்து டாட் எவ்வளோ உயரம் பிடிச்சிருக்காங்கன்னு குறித்து தையலுக்கு கீழே 1/4 இன்ச்சு. இப்போ நேராக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ நம்ம பஸ்ட்டு டாட்டோட உயரத்தை தான் குறிச்சிருக்கோம். அந்த டாட்டு ஓப்பன் பீஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓப்பன் பீஸ் கிட்ட பிடிச்சி இருக்கிற அளவை விட ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி குறிச்சிக்கோங்க.
இப்போ அந்த டாட் எவ்வளோ அகலம் பிடிச்சிருக்காங்கன்னு அந்த மெயின் டாட்டோட அளவு உள்ளே பார்க்கணும். 1.25 இன்ச்சு இருக்குது. அந்த 1.25 இந்த பக்கம் 1.25 அந்த பக்கம் 1.25 எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த முன்கழுத்து கொக்கி பீஸ் இருக்குல்ல, ஓப்பன் பீஸு, அதை முன்கழுத்து கரெக்டாக அந்த ஓப்பன் பீஸ் கிட்ட வச்சு இருக்கிற அந்த டாட்டு அந்த பட்டி முடி ஸ்டார்ட் ஆகிற இடத்த குறித்து அதை விட கீழே 1 இன்ச்சு இறக்கி குறிங்க. ஏன்னா பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் ஓப்பன் கிட்ட உள்ள டாட் பிடிக்கிறதுக்கும் அந்த 1 இன்ச்சு வேணும். இந்த 1.25 இப்போ குறிச்சதையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ரைட் சைடில் உள்ள முன்பக்கத்தை உள்பக்கம் திருப்பி ஆம்கோல் அடியிலேருந்து அந்த பட்டி முடிகிற ஸ்டார்ட் பண்ணுற இடம் வரையும் குறித்து இங்கேயும் கீழே ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி குறிச்சிக்கோங்க. நம்ம இங்கே உயரத்தை கூட்டினோம்ல, கிராஸ் உயரத்தை, அதனால் அங்கேயும் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன், ஒரு 1/4 இன்ச்சு போல் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 டாட்டையும் குறிக்க பாருங்க. இப்போ மெயின் டாட் மட்டும்தான் குறிச்சிருக்கோம். நம்ம ஃபிங்கரை அதில் வச்சுக்கோங்க. குறிச்சதுலேயும் இதையும் வச்சு கண் மதிப்பாகவே இந்த டைரக்ஷன் டிஸ்டன்ஸையும் குறிச்சிக்கோங்க. அடுத்து ஆம்கோல் டாட் குறிக்கும் போது இந்த ஃபிங்கரை இதில் வச்சுக்கோங்க. ஆம்கோல் டாட்டில் ஒரு ஃபிங்கர், மெயின் டாட்டில் ஒரு ஃபிங்கர் வச்சு கண்டாலே பார்த்து குறிச்சிட்டு அந்த இதை முக்கோணத்தை இதுலையும் அதுலேயும் போட்டு பார்த்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த டேப்பை வச்சு மற்ற 2 டாட்டையும் அளக்கிறத விட இப்படி கண்ட்டை பார்த்து விரல்கிட்ட அந்த டாட்டுக்குள்ளே வச்சு குறிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கட் பண்ணும்போது முன்பு அந்த கீழே பட்டி வளைவு மேலே உள்ள 2 துணியில் மட்டும்தான் வெட்டணும். ஆம்கோலை 4 துணியும் பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் சேர்த்து வெட்டிடலாம். அந்த அப்படியே கையோட எங்கெங்கே ஸ்டிச் பண்ணுவோமோ அதெல்லாம் அந்த பாயிண்ட் போட்டுக்கலாம். அடுத்து முன்கழுத்தை மேலே மட்டும் வெட்டுறீங்க. அந்த கழுத்து டைட்டாக இருக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டோம்ல, கிராஸ் கோடு, அதையும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட்டு, ஷோல்ட்ரு பாயிண்ட்டு, ஆம்கோல் இந்த சைடு ஸ்டிச் பாயிண்ட்டு, பின்னை எடுத்துட்டு 2 ஃப்ரண்ட்டில் மட்டும் குத்திட்டு பேக் பின் கழுத்து குறித்து வச்சுருந்தோம். இப்போ வரைஞ்சிக்கிறோம். பின்கழுத்து பக்கம் மட்டும் வெட்டுறீங்க. அதுக்கப்புறம் மற்ற இந்த 1.5 இன்ச்சு கீழே மடிக்கிறதையும் பேக்கில் மடிக்கிறதையும் அதையும் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போயே எங்கெங்கே டாட் பிடிப்போமோ அதெல்லாம் சிசர்கிட்ட குறிச்சிட்டு பாயிண்ட் போட்டிங்கன்னா நம்ம அந்த சைடுக்கு டேப்பை வச்சு அளக்க வேண்டியதில்லை. இந்த பாயிண்ட்டை வச்சே குறிச்சிடலாம். 2வது முன்னாடியே ஆம்கோல் கவர் எடுக்கணும், குடஞ்சி வெட்டுறது. அதான் முன்பக்கத்தை துணியை விரித்து விட்டு முன்பக்கத்தை மட்டும் அந்த ஆம்கோல் கவர் எடுத்து கட் பண்ணிவிட்டு அங்களுக்குள்ள டாட்டையும் கையோட பாயிண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 3 டாட் அந்த புள்ளி முடியும் பார்த்திங்களா, அதை பேக் சைடு மேட் ஊசி, பெரிய ஊசி இருக்கும்ல, அதை வச்சு ஹோல் போட்டு இந்த பக்கம் குறிச்சிக்கோங்க. இப்படி குறிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தைக்கும்போது டேப்பை வச்சு மெஷர் பண்ணாமல் கடகடன்னு என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம் 2 முன்பக்கத்தையும். அதுக்கப்புறம் கையை மடித்து போடணும். கையை கரை 4ஆக மடிக்கிற மாதிரி துணி அமைஞ்சிருக்கு. எவ்வளோ மடிக்கிறோமோ மடித்து கரெக்டாக மடித்து சுருக்கலாமல் மடித்து போட்டுக்கோங்க. மடித்து பின் பண்ணி ஒரு கையை மட்டும் வச்சு வரைஞ்சா போதும். சட்டை எடுத்து ஒரு கையை மட்டும் எடுத்து மடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு விட்டுட்டு, அவங்க உயரம் கை நீளத்தை கூட்ட சொன்னாங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கிறேன். அப்புறம் அந்த பக்கம் அந்த கை முடிகிற இடத்துல ஒரு கோடு, அடுத்து தையலுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு தள்ளி ஒரு கோடு, கை இறக்க இங்கே ஆம்கோல்கிட்டையும் 1/4 இன்ச்சு கீழே இறக்கி தையலுக்காக. துணி அதிகமாக இருந்தால் அது சைடில் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ கை வளைவு வரைஞ்சிட்டு சிசரால்
கட் பண்ணிடுவோம். அதிகமான துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ மடிக்கிறோமோ அதில் ஒரு பாயிண்ட்டு, சைடு தையலுக்கு ஒரு பாயிண்ட்டு, ஷோல்டருக்கு ஒரு பாயிண்ட்டு போட்டு இப்போ கை முன்னாடி குறைச்சி வெட்டுவோம்ல, 2 கையையும் விரித்து வச்சு ஏதாவது ஒரு பக்கம் இப்போ போடுறேன்ல அதே மாதிரி ஒரு கோடு பாயிண்ட்டுக்கு மேலேருந்து அங்கே கை நீளம் குறைஞ்சிடக்கூடாது. இப்படி வெட்டும்போது இது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். இப்போ நம்ம வெட்டினது உடம்புல சேர்க்கும் போதும் முன்பக்கம் வரணும். கை உள்பக்கம் வெளிப்பக்கமாக அடையாளப்படுத்திக்குவோங்க. அதுக்கப்புறம் பட்டி வரையணும். பட்டி வரையும் போது 2 முன்பக்க சைடையும் பின்பக்க சைடையும் ஒன்றா வச்சு அந்த நம்ம மடிக்கிறதுக்கு பாயிண்ட் போட்டு வச்சுருப்போம். அது போக மிச்சம் எவ்வளோ இருக்குது, 4.5 இருக்குது. நம்ம 5.5 1 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். பட்டியோட அகலம் டாட் பிடிக்கிற துணியை விட்டுட்டு மிச்சத்தை தான் அளந்து பார்க்கணும். அது வந்து 10.25 இருக்குது. இது வந்து 5.5 இருக்குது. உயரம் 5.25 5.5 இருக்குது. துணியை விரித்து போட்டுக்கோங்க. 2 பட்டிக்கு சேர்ந்து வருது. 10.25 அகலத்தை குறிச்சிட்டு சைடில் உள்ள உயரம் எவ்வளவு, 5.25. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பட்டிக்கு ஓப்பன் சைடு வர்ற பட்டியோட அளவு சட்டையில் உள்ளதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதை விட 1 இன்ச்சு மேலே ஏற்றி குறிச்சிட்டு 2ஐயும் ஒன்றா சேர்த்துருங்க. அங்கே கீழே கொஞ்சம் இடுப்புக்கிட்ட கிராஸாக வெட்டிடுங்க, ஓப்பன் கிட்ட வர்ற இடத்துல. அப்போ தான் லாஸ்ட்டு கொக்கி மாட்டும் போது கொஞ்சம் தூக்காமல் இருக்கும் ஃப்ரண்ட்டில் சட்டை. அதுக்கப்புறம் இதை அடையாளப்படுத்திக்கோங்க, அது ஓப்பன் சைடு வரணும்னு. இப்போ நம்ம 2 பட்டி தான் இதில் வெட்டியிருக்கோம். இது வந்து ஓப்பன் சைடு தான் வரணும். அப்படின்னா தான் சட்டையோட உயரம் மாறாமல் இருக்கும். இது சைடில் வரணும். இப்போ 2 பட்டி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2 பட்டி கட் பண்ணிக்கிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.